நாங்கள் தருமபுரிலேருந்து வரோம். உங்கள் பேர்? ராணி. இது இப்போ தான் முத வரீங்களா, இதுக்கு மட்டும் வந்தீங்களா? இது அவருன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிடிக்கணும், எதனால் பிடிக்கும்? அவருடைய கொள்கை கோட்பாடு, அவரோட இது பிடிக்குன்னா அவரோட அவரோட பிக்சரை ரசித்து பார்த்தோம். அவர் ஒரு பேச்சு, ஏழைங்களுக்கு அவர் நல்லது ஒரு மாதிரி செய்கிறது, அவர் நல்ல அன்பாக பேசுறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இப்போ இந்நேரத்துக்கு விஜயகாந்த் ஐயா மறையாமல் இருந்ததுன்னா அவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிருக்கான வாய்ப்பு இருக்குது, கரெக்டா? ஆமாம், அவர் சாவாமல் இருந்திருந்தா அவர் நல்லபடியாக வந்திருப்பார், அவர் நல்லபடியாக எல்லாம் செஞ்சுருப்பார். அவர் பாலக்கோட்டில் வந்து 2009 வருஷம் 4வது மாதம் 23ஆம் தேதி பாலக்கோட்டு பேட்டியில் இது வரும்போது பார்த்து பேசணும், அவர் கூட பேசணும். கையை எட்டி கொடுக்கும்போது குள்ளி நீனும் குள்ளி நானும் குள்ளா வீட்டில் சிக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னார். 15 வருஷம் ஆகுது அவரை பார்த்து. அவர் சாவுக்கு எங்களால் வர முடியல, அவர் டெத்துக்கு. அப்போ எங்களுக்கு சுகர் ஜாஸ்தி ஆகிட்டு வர முடியல, வரணுன்னுட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் வந்தோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பசங்கள்லாம் வந்து விஜயகாந்த் சார் மாதிரி நேர்மையாக இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி தான் வளர்க்குறீங்களா? ஆமாம், எல்லாமே சொல்லி தான் வளர்க்குறோம். சரி. அவர் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம்னா ரொம்ப ரசித்து பார்ப்போம், ரொம்ப ரசித்து பார்ப்போம். அது எவ்வளோ உடம்புக்கு முடியலன்னா கூட எங்கள் வீட்டுக்காரர் எழுதி நம்ம தமிழ் விஜயகாந்த் வந்துருக்கு நம்ம தலைவருக்கு பிக்சர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக? மறக்க முடியாதுன்றதில்ல, பேர்பட்ட கடவுளே இல்லை, நம்மளுக்கு என்ன வேலைன்னு தான் அந்த மனசில் அந்த இது மாதிரி. கடவுள்லாம் மனித ரூபத்தை தான் வருவாம்பாங்க. ஆமாம், அதுபோல் ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய அவருன்னா எங்களால் மறக்கவும் முடியல. எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றது ஒரு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.